ஹலோ ஹலோ, அவர் உடனே மேடை கூப்பிடுங்க என்று அமித்ஷா போட்ட உத்தரவு. யார் அந்த என் ராமகிருஷ்ணன்? சமீபத்தில் புதுக்கோட்டை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா மேடையில் நடந்த நிகழ்வு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூர்ந்து கவனிக்க வைத்தது. அமித்ஷா குறிப்பிட்ட ஒரு நபரை அழைத்து தட்டி கொடுத்து பேசுகிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அமித்ஷா முதுகில் தட்டிய யார் அந்த ராமச்சந்திரன் என்பதை பார்க்கலாம். மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்ட புதுக்கோட்டை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கவனித்து வந்த என் ராமச்சந்திரன் மேடையின் கீழ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மக்களை ஒழுங்குபடுத்தும் வேளையாக கீழே இறங்கினார். கீழே மக்களை ஒழுங்குபடுத்தும் வேளையில் என் ராமச்சந்திரன் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எங்கே என் ராமச்சந்திரன் என்று கேட்க, அங்கே மேடையில் இருந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் உடனே மேடையிலிருந்து கீழே இறங்கி என் ராமச்சந்திரனை கையோடு அமித்ஷாவிடம் அழைத்து சென்றார். அமித்ஷா தன் அருகில் என் ராமச்சந்திரனை அமர வைத்து அவருடைய முதுகை தட்டி கொடுத்து பின்பே என் ராமச்சந்திரன் முக்கியத்துவம் பலருக்கு தெரிய வந்தது. குறிப்பாக இதற்கு முன்பு பிரதமர் மோடி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதுகை தட்டி கொடுத்திருப்பார். அதன் வரிசையில் இன்று என் ராமச்சந்திரன் முதுகை அமித்ஷா தட்டி கொடுத்த நிகழ்வு பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் புருவத்தை சற்று உயர்த்தும் பார்க்கும் வகையில் அமைந்தது. திமுகவின் செஸ் ஒலிம்பியா போட்டிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக தலைமை அறிவுறுத்தலின்படி அன்றைய தலைவரின் தளபதியாக இருந்த KPLக்கு இணையாக மோடி கபடி லீக்கை மதுரையில் நடத்தி 68 ஆண்டுகால திமுகவை திணறடித்தது. விளையாட்டு பிரிவு ஒன்றை திமுகவில் உருவாக்க வைத்து மிக முக்கிய பங்காற்றியவர் தான் இந்த ராமச்சந்திரன். தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரே தொகுதியில் என் மண் என் மக்கள் என்ற மாபெரும் யாத்திரைக்கு 25,000 பொதுமக்களை திரட்டி சாதித்து காட்டியவர் தான் ராமச்சந்திரன். ஒரு காலத்தில் சொல்லி தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரே தொகுதி என் மண் என் மக்கள் என்ற மாபெரும் யாத்திரைக்கு 25,000 பொதுமக்களை திரட்டி சாதித்து காட்டியவர் தான் ராமச்சந்திரன். ஒரு காலத்தில் என்று சொல்லி தமிழகத்தின் திருச்சி மாநில திறப்பு விழாவுக்கு வருகை தந்த பாரத பிரதமர் மோடி என்று மக்களை ஆர்ப்பரிக்க வைத்த அதே மேடையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச முடியாமல் திணறடிக்க செய்தது. பின்பு ஆர்ப்பரித்த மக்களை பிரதமரையே அமைதிப்படுத்தி முதல்வரை பேச அனுமதிக்கும் நிகழ்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர். மும்மொழி கொள்கை மாநாட்டுக்கு 407 வாகனங்கள் பெரும் திரளான மக்களை அழைத்து சென்ற ராமச்சந்திரன் மேலும் தமிழகத்தில் 3 தொகுதிகளில் சேர்த்து ஒரே மாவட்டத்தில் 4 நாட்களில் அதுவும் 96 மணி நேரத்தில் 600 காவல்துறையின் கெடுபிடிக்கும் மத்தியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுக்கோட்டை வருகையை வரலாற்று காணாத அளவில் ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டியது போன்ற சாதனைகள் உற்று நோக்கி தான் ராமச்சந்திரன் தோலை தட்டி பாராட்டியிருக்கிறார் அமித்ஷா. மேலும் என் ராமச்சந்திரன் அவருடைய மாவட்டத்தில் 100% பூத் கமிட்டியை நிறைவு செய்து அவர் மாவட்டத்தில் இருக்கும் மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் ஒரு பூத் கூட மிஸ் ஆகாமல் சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கிறார் என் ராமச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது இவருக்கு பார்க்க போனால் மாபெரும் வாய்ப்பு ஒன்று இருக்கலாம் என்று தெரிகின்றது.